இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், மிசோரமில் பினி மெனாஷே பழங்குடியினர் வசிக்கிறார்கள். இந்த பழங்குடியினர் தங்களுடைய தாயகம் இஸ்ரேல் என்றே சொல்லி வருகிறார்கள். இவர்கள் இஸ்ரேலில் லாஸ்ட் ட்ரைப், அதாவது இஸ்ரேலில் மறைந்து போன பழங்குடி இனங்களின் மனாசேயின் சந்ததியினர் என்று அடையாளம் காணப்படுகிறார்கள். 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்திய ஆசிரிய பேரரசால் நாடு கடத்தப்பட்டவர்களின் சந்ததியினர் என்று சொல்லப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் வசிக்கும் பழங்குடியினத்தவர்களுக்கு அவர்களின் யூத தொடர்புகள் தெளிவாக தெரிந்தாலும் அவர்கள் 1970களிலேயே யூத மதத்தை பின்பற்ற தொடங்கினார்கள். 2005 வரையில் அவர்களை இஸ்ரேல் அங்கீகரிக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு நடத்திய மரபணு ஆய்வு பினி மெனாஷே பழங்குடியின சமூகத்தினருக்கும் மத்திய கிழக்கில் வசித்தவர்களுக்கும் இடையிலான வம்சாவளி உறவை நிரூபிக்க அவர்களை இஸ்ரேல் தங்கள் நாட்டு மக்களாக அங்கீகரிக்க தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக அவர்களை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லவும் தீவிரம் காட்டி வருகிறது. பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் கொண்டு வா என்பேன். நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களில் இருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுயதேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். இந்த பைபிள் வாக்கியங்கள் எப்படி அப்படியே நிறைவேறுகிறது என பாருங்கள். வருகிற 2030ஆம் ஆண்டுக்குள் 5800 பினி மெனாஷே பழங்குடியின மக்களை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லும் திட்டத்திற்கு நெட்டன்யாகு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு தொடங்கும் இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக 2026இல் 1200 பேரை அழைத்து செல்ல இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கிறது. இடம்பெயரும் இவர்களுக்கு குடியிருப்பு, வேலைவாய்ப்பு, கல்வி, ஹீப்ரு மொழியை கற்பிப்பது எல்லாம் இஸ்ரேல் ராணுவத்துடைய பொறுப்பு என்று இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக 2040 கோடி ரூபாயை இஸ்ரேல் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து இடம்பெயர்வோரை வடக்கு இஸ்ரேலின் கலீலி பகுதிக்கு படிப்படியாக இடம்பெயர செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கிறது. இப்போது இந்திய பழங்குடியினரை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லும் திட்டத்தை மிகவும் முக்கியமானது, சியோனிசமானது என்றும் இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் வடக்கை வலுப்படுத்தும் என்றும் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு.